ராகு காலம், யமகண்டம் இவற்றை பற்றியெல்லாம் இதனை பற்றிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய இந்த ஆன்மீக நற்சிந்தனை. பொதுவாக ராகு காலம் என்பது போல் கேது காலம் என்று எதுவும் இல்லை. கேலண்டரிலே பார்த்தால் தினந்தோறும் ராகு காலம் இருக்கும். ஆனால் கேது காலம் இல்லை. இது எதனால்? இதை பற்றி என்றேனும் யோசித்திருக்கின்றீர்களா? யமகண்டம் இருக்கின்றது. கேதுக்கு என்று தனியாக காலம் இல்லை. யமகண்டம் என்பதுதான் கேதுவின் காலம். யமகண்டத்தை தான் நாம் யமகண்டம் கேதுவினுடைய காலம். அதாவது நவக்கிரகங்கள் 9ம் நவநாயகர்கள் என போற்றப்படுகின்றார்கள். மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகள் 12 ராசிகள். இதிலே சூரியன் முதல் சனி வரையிலான 7 கிரகங்களுக்குத்தான் சொந்த வீடு இருக்கின்றது, அதாவது ஆட்சி அதிகாரம் உண்டு. ராகு கேதுக்கு ஆட்சி வீடு இல்லை. அதனால்தான் வாரத்திலே 7 நாட்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. ராகு கேதுவுக்கு கிழமைகள் கிடையாது. அப்படி என்றால் ராகுவும் கேதுவும் பலனில்லாத கிரகங்களா என நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. நவக்கிரகங்களிலே புதனும், அதைவிட செவ்வாயும், அதைவிட குருவும், அதைவிட சுக்கிரனும், அதைவிட சூரியனும் வரிசைப்படி ஒருவரை விட ஒருவர் மற்றவர் பலம் பெற்ற கிரகங்கள். சூரியனை விட ராகுவும், ராகுவை விட கேதுவும் அதிக பலம் பெற்றவர்கள். ஜோதிட சாஸ்திரம் இதைத்தான் கூறுகிறது. அந்த ஜோதிட சாஸ்திரத்திலே பலத்தை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். ராகு கேதுவுக்கு தனி நாள் கிழமை ஒதுக்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் 3.25 நாழிகை, அதாவது 1.5 மணி நேரம் ராகுவுக்கு பலம் உண்டு. அதுதான் ராகு காலம். அதுபோல கேதுவுக்கு பலம் பொருந்திய காலம்தான் யமகண்டம். இந்த ராகுவும் கேதுவும் தனியான கிரகங்கள் இல்லை என்றாலும் கிரகங்களின் நிழல் என்று கூறப்படுகின்றது. சூரியனுடைய சுழற்சி பாதையும் சந்திரனுடைய சுழற்சி பாதையும் ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே சந்திக்கும். அப்படி வடதிசையிலே ஏற்படும் சந்திப்பை ராகு காலம் என்றும், அதே திசையிலே அதே நேரத்திலே அதற்கு நேர் எதிரிலே 180வது டிகிரியிலே சமசப்தமாக ஏற்படுகின்ற தென் திசை சந்திப்பை கேது என்றும் கணித்திருக்கின்றார்கள். இதையே நம்முடைய முன்னோர்களும் மெய்ஞானிகளும் ஜோதிட சாஸ்திர மகான்களும் ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று எழுதி வைத்தார்கள்.